ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் வந்து PYQ வந்து எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஃபைன். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரோட PYQ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் லைக் 4 செஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், ரைட்? ஸோ யூ கெட் கொஷின்ஸ் அரௌண்ட் லைக் 60-65 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 60 to 65 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்லையும் லைக் 15-16 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 4 செஷன்ஸில் நம்ம PYQs எல்லாமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும், ரைட்? ஸோ தியரியில் ஃபுல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் பார்த்துருக்க எல்லா லாஜிக், கூலும்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ், அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஃபுல்லாமே பார்த்துருந்தோமோ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் சாப்டர். அதனால் வந்து நம்ம அதில் என்னென்னலாம் பார்த்துருந்தோமோ எல்லா தியரிலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் கொஷின்ஸுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார்முலா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே எடுத்து போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து வரப்போகுது. அதனால் இதில் வந்து இந்த சாப்டர் வந்து ஈஸியான சாப்டர் தான். ஏன்னா இந்த சாப்டர் தான் நம்ம 12த்தோட ஃபவுண்டேஷன் கூட. அதனால் இந்த சாப்டர் கண்டிப்பாக நல்லா சாலிடாக படிச்சிருந்துருக்கணும். ஏன்னா இந்த சாப்டரை வச்சு தான் நம்ம அடுத்து வரப்போகிற எல்லா சாப்டர்ஸுமே நம்ம பில்ட் பண்ணுவோம், ரைட்? சரி தானே? ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து கூலும்ஸ் லா பேஸ் பண்ண சம் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively. அப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. அது வந்து என்னென்ன அப்படின்னா AB, அதில் இருக்க போகிற சார்ஜ் வந்து ப்ளஸ் Q and then the minus Q respectively are placed at certain distance apart. அப்போ இந்த 2 சார்ஜுமே நம்ம வந்து ஒரு certain distance தள்ளி வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டு? அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் them is F. இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் எனக்கு ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் F. இஃப் 25% ஆஃப் சார்ஜ் இஃப் 25% சார்ஜ் ஆஃப் A is transferred to B. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏலேருந்து ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு சேம் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்துருந்துச்சு, டிஃப்ரெண்ட் சைன்ஸு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் ஏலேருந்து ஒரு 25% எடுத்துகிட்டு போய் விச் மீன்ஸ் 0.25 Q அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம எதில் வைக்கிறோம் அப்படின்னா சார்ஜ் B மேலே வந்து வைக்கிறோம். அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரெண்டுக்கும் நடுவில் சார்ஜ் என்னவா, அது ரெண்டுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து F டேஷ்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க விச் இஸ் F, ரைட்? அப்போ F டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரைட்? அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ரேஷியோ லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதலாம். ஸோ ஃபோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எனக்கு வந்து விச் இஸ் லைக் F விச் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட்னு போடலாம், இல்லைனா கேன்னு போட்டுக்க வேண்டியதான், ரைட்? இங்கே வந்து ஃபோர்ஸஸ் ஆர் அட்ராக்டிவ். ஏன்னா ரெண்டுமே வந்து அன்லைக் சார்ஜஸ் அப்படிங்கிறனால அட்ராக்டிவ். அது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது, ஓகே? நெகட்டிவ் சைன் வந்து வரும் விச் மீன்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ Q² டிவைடட் பை எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் அப்பார்ட். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஆர்னே வச்சுக்கிறேன். ஆறுங்கிற பேராமீட்டர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, ரைட்? அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா F டேஷ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ F டேஷ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? இட் வில் பி லைக் K, ரைட்? அதே K தான். ஒரு 25% ஆஃப் த சார்ஜ் வந்து ஏலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா பியில் வச்சுட்டோம். அப்போ ஏவோட சார்ஜ் வந்து எனக்கு வந்து குறையும். எவ்வளோ வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 0.75 Q, ரைட்? இது வந்து ப்ளஸ் Q, ரைட்? அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆகுது, நம்ம மைனஸ் Qவில் வந்து நம்ம கொண்டுட்டு போய் நம்ம வந்து என்ன வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் Q எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அங்கே எனக்கு எப்படி ஆயிரும் அப்படின்னா டேலி ஆயிரும். அப்போ டேலி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும், அங்கே எனக்கு வந்து ஏன்னா மைனஸ் Q இருந்துச்சு ப்ளஸ் 0.25 Q, ரைட்? அப்போ அங்கே எனக்கு வந்து சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிடணும். தனித்தனியாக இருக்கும்போது ஒரு இதில் ப்ளஸ் Q, இன்னொரு இதில் மைனஸ் Q. இங்கேருந்து ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போய் அதில் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள ப்ளஸ் Q வந்து எனக்கு என்ன வாங்கியிருந்துருக்கணும் 0.75 ப்ளஸ் Q. இப்போ நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவும் சேர்ந்தா நியூட்ரல் ஆகிட்டு லெஃப்ட் ஓவர் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்க போகுது. அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு எவ்வளோவா இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0.75, ரைட்? புரியணும் லாஜிக் என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரெண்டாவது ஒன்று எனக்கு வந்து என்ன சார்ஜ் நியூட்ரல் ஆகிட்டு லெஃப்ட் ஓவர் மைனஸ் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்குன்னா 0.75 Q. நெகட்டிவ் சைன் வந்து தேவையில்லை, இல்லைனா ரெண்டுலேயும் முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் வந்து கேன்சல் அவுட் ஆகும், ரைட்? தேவைன்னா போட்டுக்கலாம், எப்படி இருந்தாலும் அது வந்து கேன்சல் அவுட் தான் ஆக போகுது. டிவைடட் பை R², ரைட்? நான் ஒன்லி மேக்னிடியூட மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணுறேன், ரைட்டு? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் சேம் பேராமீட்டராக இருக்கும், அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிடலாமா, ரைட்? இப்போ ஐ டூ த கேன்சலிங் ஸ்டஃப், K it will get cancelled, Q கேன்சல் அவுட் ஆயிரும், R² it will get cancelled. அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா F டேஷ் என்ன அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் I'll get the answer, ரைட்? அப்போ F டேஷ் which is equal to F dash வந்து நம்ம cross multiply பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து straight away it goes to the numerator, right? அப்போ F into 0.75. அப்போ 0.75 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4ன்னு எழுதலாம். அதே மாதிரி into 3/4ன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது, கரெக்ட்?
அப்போ 3/4னா that will be like 9/16. அப்போ எனக்கு F dash வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா it was equal to 9/16 F, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இட் காட் டிக்ரீஸ், ஏன்னா ஆப்வியஸாக ரெண்டோட சார்ஜ் எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு, ரைட். இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Suppose the charge of a proton and an electron differs slightly, right? See, இது ஒரு கன்சிடரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டானோட சார்ஜும் எலக்ட்ரானோட சார்ஜும் சேமாக இல்லை. எந்த மாதிரினா, ஒன் ஆஃப் தம் இஸ் நெகட்டிவ் இ. அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் இயாக இருந்துச்சு அப்படின்னா த அதர் இஸ், அதாவது இப்போ ப்ரோட்டானோட வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, which is like E plus del E, அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, ரைட்டு. If the net of electrostatic force and gravitational force between two hydrogen atoms, அப்போ வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து நம்ம வந்து பக்கத்தில் வைக்க போகிறோம். placed at a certain distance d apart is 0. அப்போ ரெண்டுமே certain distance dல வைக்கும்போது எனக்கு ரெண்டு சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரோட்டானோட சார்ஜ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கும் போது அது ரெண்டும் ரிப்பல் பண்ணும், ரைட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு ரெண்டையும் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆகிட்டு எனக்கு அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் பிகம் 0, ரைட். ஓகே, ரெண்டுமே டேலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டயக்ராம் வரைவேன், அப்போ இன்னும் தெளிவாக புரியும். தென் del E is of the order of, அப்போ நம்ம இங்கே என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா del E வந்து எந்த மாதிரி அப்ராக்சிமேஷனில் இருக்கணும், மேலே வந்து இது எவ்வளோ தூரம் அந்த ஸ்லைட்லி கிரேட்டராக இருந்திருக்கணும் அந்த del E அப்படிங்கிற சார்ஜ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். ஸோ அப்போ இங்கே வந்து என்னோட கன்சிடரேஷன் வந்து எப்படி அப்படின்னா, யூ ஹேவ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட். ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அது ரெண்டுமே இட் இஸ் அட் சர்டன் டிஸ்டன்ஸ், ரைட். ஒரு இதில் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து E plus del Eன்னு இருந்திருக்கணும். அப்போ இதோட சார்ஜும் E plus del Eன்னு இருந்திருக்கணும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து மைனஸ் E தான். அப்போ நெட் சார்ஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we add it, ரைட். அப்போ வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது del E வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமான சார்ஜ் தான் இருந்திருக்கணும். அப்போ இது வந்து திஸ் இஸ் நாட் நியூட்ரல் ஸ்பீஷீஸ், கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இருக்க போகுது. அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து எனக்கு எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா Q of this first one will be like del E. அதே மாதிரி ரெண்டாவது Q2, அதே ஹைட்ரஜனோட ரெண்டாவது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா del E. ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்க போகுது, ஃபைன். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் சேம் சார்ஜஸ் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ரிப்பல்ஷன் வந்து இருக்கணும், ரைட். அப்போ ரிப்பல்ஷன் இருக்கணும், ஆனால் இது ரெண்டுலேயுமே மாஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்க போகுது. அப்போ ரிப்பல்ஷன் எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கூலும்ஸ் ஃபோர்ஸ், ஓகே. லைக் சார்ஜஸ்னால எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரிப்பல்ஷன் ப்ரொடியூஸ் ஆச்சு. அட்ராக்ஷன் எதனால் இருந்துச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இருந்துச்சு. அப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து கரெக்டாக டேலி ஆகணும். டேலி ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்கணும், நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. அதான் கொடுத்துருக்காங்க மேலே கொஷினில். அப்போ எவ்வளோ சர்டன் டிஸ்டன்ஸ் டியில் வச்சதுக்கப்புறம் எனக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் பிகம் 0. அப்படி இருக்கும்போது இந்த del E வந்து எந்த ரேஞ்சில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் லைக் D. ஓகே, இதுதான் என்னோட கிவன் டேட்டாஸ், ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் எனக்கு வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன் ரெண்டையுமே நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட். அப்போ ஸ்ட்ரைட்டாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இட் வில் பி லைக் 1/4πε0, கரெக்ட். Q1 Q2, அப்போ இங்கே Q1 Q2 அப்படிங்கிறது del E தான். அப்போ இட் வில் பி லைக் del E the whole square divided by the distance between them. அப்போ R ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே நான் என்ன போட்டுடலாம் அப்படின்னா the distance is D square அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், which is equal to, இங்கே வந்து நம்மளுக்கு சைன் கன்வென்ஷன்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் இன்னொரு ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ், ரெண்டுமே சேம் அமௌண்ட் இருக்க போகுது. அப்போ நம்ம இங்கே மேக்னிடியூட் தான் சால்வ் பண்ணிட்டு வர்றோம். ஸோ G மாஸ் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும், மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டுமே மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ஸ்கொயர், ரைட். மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன அப்படிங்கிறது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், டிவைடட் பை D ஸ்கொயர், ரைட். அப்போ D ஸ்கொயருங்கிறது ஓகே, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே D ஸ்கொயர் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வந்து ரெண்டையுமே டினாமினேட்டில் இருக்க போகிற சேம் D ஸ்கொயர் வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன் சச் தட் del E வந்து எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணி இருக்க போகிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டட் வேல்யூ இந்த இருக்க போகிற 10⁻23 37 -37 -47 -20 இதுக்கு எதுக்கு மேட்சிங்காக வருதுங்கிறத வெரிஃபை பண்ணி அந்த ஆன்சரை நம்ம வந்து டிக் பண்ண வேண்டியதான். தட்ஸ் இட், ரைட். அடுத்து வந்து சால்விங் மட்டும்தான். அப்போ இதை ஜஸ்ட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், ஃபார் G 6.67 into 10⁻−11, ரைட். இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும். அண்ட் தென் இன்டூ மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்,
மேலே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.67 into 10 power minus 27, ரைட். 1.67 into 10 power minus 27 the whole square. டபுள் த டைம்ஸ் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. கரெக்டு. இன்ட்டு 10 power minus 27, அதுவும் கேஜியில் தான் இருக்குது, எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. del E ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இருக்க போகுது. கரெக்ட். del E ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஜிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 1/4 எப்சிலான் நாட்டுங்கிறது அந்த எனக்கு என்னவாக இருந்ததுன்னா 9 into 10 power 9 தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து வரும்போது இட் கோஸ் டு த டினாமினேட்டர். அப்போ 1 அப்போ வந்து டிவைடட் பை 9 into 10 power 9 வந்து வந்துருக்கணும். கரெக்ட். டிவைடட் பை 9 into 10 power 9. ஃபைன். ஸோ ஜஸ்ட் இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து மேட்ச் பண்ண போகிறேன். ஃபைன். ஓகே. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா பவர்ஸையும் வந்து இப்போ தேவையான பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 10 power minus 11 அப்போ வந்து ஒரு 11 வந்து இருக்க போகுது. ரைட்டு. அடுத்து வந்து 27 வந்து இருக்க போகுது. 27 வந்து 2, அப்போ வந்து 27 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. கரெக்ட். ஓகே. டினாமினேட்டில் ஒரு 10 power 9 இருக்குது. நியூமரேட்டரில் போச்சுன்னா 10 power minus 9. அப்போ இங்கே வந்து எல்லா பவருமே நெகட்டிவில் ஆட் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ அப்போ வந்து ஒரு 9. ரைட். ஓகே. அப்போ ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 14, 15, ஒரு 9 வந்து 24. ரைட். யா 24. இது வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா 4, 6, 74. ரைட். அப்போ எனக்கு வந்து பவர்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ del E ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர் இன்ட்டு 10 power 74. ரைட். அப்போ மற்ற வேல்யூஸ் வந்து எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 9 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இது வந்து 6.676 நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்குவோம். ஸோ மேலே வந்து ஒரு 2 வந்து வந்திருக்கு, கீழே வந்து ஒரு 3 வந்து வந்திருக்கு. ஓகே. அப்போ இது வந்து 1.6 இருக்கா. ஸோ அப்போ 3 டேபிள் இதை ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 0.115 வந்து வரப்போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் 0.5. ரைட். அப்போ இது 0.5 into 2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். கரெக்ட். அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம பவர்ஸை மட்டும்தான் ஈக்குவேட் பண்ணோம். தேர்ஃபோர் இது வந்து 0.5 into 2 வந்து இட் வில் பி லைக் 1. ரைட். அப்போ வந்து லைக் அப்ராக்சிமேட்டாக இது வந்து எனக்கு வந்து முன்னாடியில் வந்து 1 into 10 power 74 வந்து -74 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஃபைன். அப்போ 10 power -74 அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து என்ன எது பண்ணணும் அப்படின்னா ரூட் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஹாஃபால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஹாஃபால் டிவைட் ஆச்சு அப்படின்னா 10 power -36 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ரைட். அப்போ 10 power -36 அந்த ரேஞ்சில் வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து மேலே உள்ள டெசிமல் பிளேசஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம இதெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 10 power -37 அந்த ரேஞ்ச் வந்து வரப்போகுது. ஸோ இங்கே எனிவே க்ளோசஸ்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 2. ரைட். இந்த சம் வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். ரைட். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணிட்டு நியூமரிக்கல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படியே நம்மளுக்கு வந்து del E ஸ்கொயர் இருக்குது. ரூட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பவர் வந்து ஹாஃபால் டிவைட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருதோ தட் வில் பி மை ஆன்சர். ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம். இந்த மாதிரி சம் எல்லாமே நம்மளுக்கு எந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளால் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் சம்ஸ் எல்லாம் யூனிக்கான பேட்டர்ன் சம்ஸ் எல்லாம் ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ரைட். ஒரு வேளை இதே பேட்டர்ன்லேயே கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த உடனே அந்த ஐடியா வந்து கிளிக் ஆகணும். தட்ஸ் வை. ரைட். சரி தானே. இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 2 identical charged spheres suspended from a common point by 2 massless strings of length L. ரைட். அப்போ வந்து 2 சார்ஜ்டு ஸ்பியர் ரெண்டுமே சார்ஜாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து மேலேருந்து ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து தொங்க விடுறோம். அது ரெண்டுமே இட் இஸ் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. அதோட லென்த் வந்து என்னென்னா L. ரைட். ஆர் இனிஷியலி அட் அ டிஸ்டன்ஸ் D அப்படின்னா என்ன, இது ரெண்டுமே சேம் சார்ஜில் இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், இட் இஸ் கோயிங் டு ரிப்பல். அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து D சச் தட் D இஸ் வெரி லெஸ் தென் L. ஓகே. அப்போ அந்த டிங்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு சார்ஜஸ் ஸ்பியருக்குள்ள டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப பெருசு. ஓகே. நெக்லிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட். அது வந்து யூஸ் ஆகும். அப்பார்ட் பிகாஸ் ஆஃப் தேர் மியூச்சுவல் ரிப்பல்ஷன். அப்போ ரெண்டுக்குள்ள ரிப்பல்ஷன்னால ரெண்டுமே தள்ளி நிற்குது. ஓகே. த சார்ஜ் பிகின்ஸ் டு லீக் ஃப்ரம் போத் த ஸ்பியர்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஓகே. ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. அப்படின்னா ரெண்டு சார்ஜுமே எனக்கு வந்து குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது, ஒரே மாதிரியே குறைஞ்சிட்டே வருது. விச் மீன்ஸ் dq/dt டிக்ரீஸ் இன் சார்ஜ்
இந்த given time is constant. ஓகே, அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. as a result the spheres approach each other with a velocity v. அதனால ரெண்டு ஸ்பியருமே ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்ட வருது with an velocity vல வந்து ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டிகிட்டே வருது. ஓகே, ஏன்னா சார்ஜ் வந்து லூஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ரெண்டு நியூட்ரல் ஆயிடுச்சுன்னா ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும். ரைட், தட்ஸ் how it is. then v varies as a function of the distance x between the spheres. அப்போ இங்கே நான் வந்து எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டிக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பிட்வீன் ரெண்டு ஸ்பியருக்கும் நடுவில் உள்ள சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இனிஷியலாக அது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து டீன்னு இருந்துச்சு. அப்படி நம்ம ரிலீஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தள்ளி இருக்கும். சார்ஜ் குறைய எனக்கு வந்து அது ரெண்டுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும். தேர்ஃபோர் அந்த எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ரைட், அப்போ எக்ஸும் வியும் எனக்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணுவேன். அது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த ரிலேஷன் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ நம்ம என்ன ஸ்டெப்பில் போடுறோமோ அந்த ஸ்டெப்பை அப்படியே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாம் எல்லாம் குவிக்காக சால்வ் பண்ணணும். நம்பர் பேஸ்டு சம்ஸ் எல்லாம் ஈஸி, நம்ம எப்படி பண்ணாலும் கடைசியாக அந்த நம்பர்ஸில் வந்து நின்றுடும். ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ரிலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும், ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும். எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், புரிஞ்சிடும். ரைட், அப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வந்து இங்கே நான் வந்து ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ யூ ஹேவ் லைக் 2 ஸ்பியர்ஸ், 2 ஸ்பியர் வந்து இருக்க போது 2 ஸ்பியருமே நான் வந்து என்னென்னா மேலே வந்து ஒரு காமன் பாயிண்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ரைட், எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே எனக்கு வந்து என்னென்னா ரெண்டுமே ஐடென்டிக்கலி சார்ஜ்டு ஸ்பியர் தான். அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு வந்து இனிஷியலாகவும் எனக்கு வந்து சேம் சார்ஜஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, விச் இஸ் லைக் Q, இந்த சைடு Q அப்படின்னா இந்த சைடு வந்து Q தான். இதனால் இது ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து இருந்திருக்கணும். ரைட், ஓகே, அப்போ இது ரெண்டில் எனக்கு வந்து ரிப்பல்ஷன் வந்து இருந்திருக்கணும். அப்புறம் வேறு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் தானே, அப்போ வந்து ரெண்டுலேயுமே எனக்கு வந்து mg வந்து இருந்திருக்கணும். ரைட், ஓகே, இங்கே நம்ம ஃபோர்ஸ் பேலன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் எல்லா ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணுறேன். mg வந்து டவுன்வர்ட்ஸில் இருந்திருக்கணும், இங்கே வந்து mgங்கிற ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் இருந்திருக்கணும். ரைட், அப்போ எனக்கு வந்து ஆப்வியஸாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு kq² டிவைடட் பை r² எனக்கு வந்து இருந்திருக்க போகுது. ரைட், அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இது வந்து அப்படியே இந்த ஃபோர்ஸ்லாம் நகர்ந்துட்டு போகவே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு வந்து உள்ளே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ரைட், அப்போ வந்து நகராமல் அந்த டென்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த பால் மேலே நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் 0. இல்லை ஒன் சைடு மட்டும் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ஒரே டேரக்ஷனில் நகர்ந்துருக்கணும். ஆனால் இது நகர விடாமல் யார் வந்து எனக்கு பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து இட் இஸ் கிவிங் டென்ஷன். ரைட், அப்போ இது வந்து மேலே வந்து பிடிச்சி புல் பண்ணுது. mgயும் கீழே இழுக்க விடாமல் அதே மாதிரி அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வந்து எனக்கு வந்து ரிப்பல் பண்ணி அப்படியே தள்ளிகிட்டே போக விடாமல் அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் T. அது வந்து அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். இதெல்லாம் நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தா தான் டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, சரி தானே. அப்போ இனிஷியலாக இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே அது வந்து டீங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ரைட், ஃபைன். ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் இந்த 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 இது மேலே ஸ்ட்ரிங் மேலே ஆக்ட் ஆகிறது வந்து டென்ஷன் வந்து T. அதே மாதிரியே அதோட லென்த் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் லைக் L. ரைட், அப்போ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு L. அது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வேறு என்ன பேராமீட்டர் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுங்கிற பேராமீட்டர். ரைட், இனிஷியலாக ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் D. ஓகே, ஆனால் வந்து அந்த இனிஷியல் டிஸ்டன்ஸ் இல்லை வியும் எக்ஸும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ டிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. டிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆனால் இங்கே லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸையும் வியையும் தான் நான் ரிலேட் பண்ண போகிறேன். அப்போ வேரியபிள் பேராமீட்டர் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும். தேர்ஃபோர் இங்கே வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் அந்த D வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்க போது அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுக்கு இருந்திருக்கணும். ஆனால் நம்ம வந்து எதுக்கு வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து x/2 வந்து எடுத்துக்குவோம். ரைட், ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ்ன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். ஃபைன், சரி தானே. ஸோ இதில் டவுட்ஸ் வந்து இருந்திருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இங்கே நான் வந்து
மேட்ச் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தீட்டா வச்சு நான் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா இந்த டீங்கிற காம்போனண்ட்டை வந்து நான் வந்து 2 டீங்கிற அந்த டென்ஷன் வந்து நான் 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒரு இது வெர்டிக்கலாகவும் இன்னொன்று வந்து ஹாரிசான்டலாகவும், ரைட்? அப்போ தான் இந்த ஃபோர்ஸஸோட என்னால் மேட்ச் பண்ண முடியும். ஓகே, அப்போ டீங்கிறது நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷனில் ஒரு டீ வந்து இட் வில் ஆக்ட் அப்வர்ட்ஸ். அப்போ இன்னொன்று வந்து எனக்கு வந்து வெர்டிக்கலாக இருக்க போகுது, இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஹாரிசான்டலாக இருக்க போகுது, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு தீட்டாவோட நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க போகிற இந்த தீட்டாவை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அதான் எவ்வளோ தீட்டா ஸ்வெப்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்போ அந்த தீட்டானா ஸோ திஸ் ஆங்கிள் வில் பி தீட்டா, ரைட்? அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ மேலே அப்போர்டில் இருக்க போகிற காம்பனண்ட் வந்து இங்கே எனக்கு என்ன அப்படின்னா தட் வில் பி லைக் டி கொசைன் தீட்டா, ரைட்? அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஹாரிசான்டலாக இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் லைக் டி சைன் தீட்டா, ரைட்? இப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை நான் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், கொசைன் தீட்டா சைன் தீட்டாவால். ஏன்னா அப்போ தான் என்னால் எம்ஜியோடய மேட்ச் பண்ண முடியும் அந்த டென்ஷனை, அதே மாதிரி என்னால் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட என்னால் மேட்ச் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பனண்ட் ஸ்ப்ளிட்டிங் எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்துருந்தது 11th ஸ்டாண்டர்டில். ஸோ சேம் அதே சிச்சுவேஷன் மாதிரி தான் இங்கே நான் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டி கொசைன் தீட்டா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா டி கொசைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் லைக் டி சைன் தீட்டா. அப்போ டி சைன் தீட்டா வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா KQ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். நம்ம இப்போ சைன் தீட்டா கொசைன் தீட்டா மேட்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி சைன் தீட்டா ரிலேட் ஆகிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கும்போது ட்ரையாங்கிளை வச்சும் நம்ம வந்து சைன் தீட்டா கொசைன் தீட்டா இங்கே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்? அப்போ சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ்னு வரப்போகுது. அதே இது வந்து கொசைன் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ இங்கே வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு தான் தெரியும், ரைட்? ஏன்னா ஆப்போசிட் சைடு தான் இங்கே டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்பியர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அதுவுமே இங்கே ஹாஃப் த டிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணுவேன், ரைட்? அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரப்போகுது. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியூஸ், ரைட்? அப்போ ஆப்போசிட் வந்து இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா விச் இஸ் லைக் x/2, ஹைப்போட்டெனியூஸ் வந்து எனக்கு வந்து L, ரைட்? அட்ஜசன்ட் சைடு வந்து எனக்கு வந்து தெரியாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே சைன் தீட்டாவோட அழகாக மேட்ச் பண்ணிடலாம்ல. தேர்ஃபோர் அந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணால் ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷனை பேஸ் பண்ணி நான் சைன் தீட்டா வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ அந்த சைன் தீட்டா எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஸோ அந்த சைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு x/2 டிவைடட் பை எல், ரைட்? அப்போ x/2 டிவைடட் பை எல் அப்படிங்கிறது வந்து x/2Lன்னு எனக்கு வந்து வந்துருக்க போகுது, ரைட்? இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சைன் தீட்டாவுக்கு வந்து ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இந்த 2 சைன் தீட்டாவும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான், ரைட்? அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும்? ஸோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். ஸோ டி சைன் தீட்டாவுக்கு பதிலாக எனக்கு வந்து என்ன வந்ததுன்னா x டிவைடட் பை 2L விச் இஸ் ஈக்குவல் டு KQ ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ஆறுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அப்போ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே வந்து நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும், ரைட்? இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dq/dt, ரைட்? The charge begins to leak from both the spheres at this constant rate. அப்போ dq/dt வந்து இங்கே வந்து சேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அந்த ரிலேஷன் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம எக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் இதை வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸையும் க்யூவையும் இங்கே நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன், ரைட்? ஏன்னா dq/dt வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம எக்ஸையும் க்யூவையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸை ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோன்னா யூ ஹேவ் x3, ரைட்? அப்போ KQ ஸ்கொயர் வந்து இங்கே வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் 2L டிவைடட் பை T, ரைட்? 2L டிவைடட் பை T இதான் வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. இங்கே நம்ம வந்து ரிலேஷன் வந்து எதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா x3க்கும் க்யூவுக்கும் தான் நான் வந்து ரிலேஷன் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா dq/dt தான் எனக்கு வந்து தெரியும், ரைட்? ஸோ அப்போ இந்த ரிலேஷன்லேருந்து நான் எதை மட்டும் எடுக்க போகிறேன் அப்படின்னா q is proportional to எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் x^3/2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ஓகே? ஸோ அப்போ q is proportional to x^3/2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஸோ ரெஸ்ட் ஆல் அதர் டேர்ம்ஸ் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிடலாம், ரைட்? இங்கே வந்து டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங், ரைட்? இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து குறைய இந்த ஃபோர்ஸும் குறையும் போது ஆப்வியஸாக டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்க போகுது. எனிவே கொஷினில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ்
வெரி ஸ்மால் when compared to the length L. அப்போ d வந்து வெரி ஸ்மால் when compared to length L அப்படின்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த்தோட கம்மி, ரைட்? அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து நான் வந்து எப்படி கன்சிடர் பண்ணால் தீட்டா இஸ் ஸ்மால்னு கன்சிடர் பண்ண முடியுமா? கரெக்ட். அப்போ தீட்டா வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும், ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மினா தீட்டா ஸ்வெப்ட் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தீட்டா ஸ்மால் அப்படின்னாலே நான் எப்படி ஒரு அப்ராக்சிமேஷனை மேக் பண்ண முடியும்னா கொசைன் தீட்டா, ரைட்? அப்போ when தீட்டா இஸ் ஸ்மால் அப்போ தீட்டா இஸ் க்ளோஸ் டு 0. அப்போ க்ளோஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா கொசைன் தீட்டா வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே நான் எப்படி அப்ராக்சிமேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த t வந்து விச் இஸ் ஈக்குவல் டு mgன்னு என்னால் கன்சிடர் பண்ண முடியும், ரைட்? அந்த ஸ்டெப்பை வேணும்னே நம்ம விட்டுட்டோம் தேவைப்படாதுங்கிறதுக்காக. அப்போ இங்கே டென்ஷன் டீங்கிறதும் நான் கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ண முடியும் எப்போன்னா எனக்கு வந்து தீட்டா இஸ் ஸ்மாலாக இருந்திருக்கும் போது, ரைட்? அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்? எனிவே இங்கே எனக்கு வந்து என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 3/2 இந்த ரிலேஷன் தான் தேவைப்பட்டுச்சு, ரைட்? அப்போ q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 3/2 அப்படின்னா மற்றது எல்லாமே இங்கே கான்ஸ்டன்ட். t வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொன்னாலுமே t ஈக்குவல்ஸ் mg நீங்கள் நல்லா அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் சொல்லியாச்சு, ரைட்? அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா dq/dt வந்து எனக்கு வந்து வந்துருமா? மேலே உள்ள ஈக்குவேஷன் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா I have like dq divided by dt which is equal to ஓகே சம் கான்ஸ்டன்ட் வந்து k இருக்குன்னு வச்சுக்கோம். x பவர் 3/2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 3/2 வந்து கோஎஃபிஷியண்ட்டாக வரப்போகுது. ஸோ அப்போ 3/2 வந்து முன்னாடி வந்து வந்திருக்க போகுது. எக்ஸ் பவர் அப்போ எக்ஸோட பவரில் வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும் 3/2 - 1. ஸோ யூ ஹேவ் லைக் 3 - 2/2 which is like 1/2. அப்போ ரூட் எக்ஸ் வந்து வந்துருக்க போகுது இல்லைன்னா 1/2, ரைட்? இப்போ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டீனால திருப்பி வந்து நம்ம வந்து செயின் ரூல் தெரியணும் dx/dt நம்ம வந்து திருப்பி வந்து எழுத போகிறோம், ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸைன் வந்துருச்சு வேரியபிள். அதே மாதிரி எனக்கு வந்து dx/dtங்கிறது தான் வெலாசிட்டிங்கிறது எனக்கு வந்து கிடச்சிருச்சு. எனக்கு வந்து dq/dt தான் கொஷின் வந்து கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் லைக் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து இது வந்து ஒரு புது கான்ஸ்டன்ட் k' வச்சுக்கலாம், ரைட்? அப்போ இங்கே k' ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. முன்னாடியே அந்த பேராமீட்டர் kq² divided by k2l/t அந்த ஒரு கான்ஸ்டன்ட் வந்து உள்ளே வந்து இருக்க போது which is like k. அந்த எல்லாத்தையும் நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எதை ரெண்டு ரிலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா x பவர் 1/2ஐயும் வெலாசிட்டி vயையும் நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், லெஃப்ட் ஓவர் எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ அது எல்லாத்தையும் நான் வந்து k" நான் இங்கே வந்து போட்டுறேன். ஓகே 3/2 எல்லாத்தையும் k" போட்டுடலாம். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்திருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து x பவர் 1/2 வந்து இருந்திருக்கு போது dx/dt வந்து தட் வில் பி லைக் வெலாசிட்டி, ரைட்? அப்போ இன்டூ வெலாசிட்டி vன்னு இருந்திருக்கணும். இங்கே எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வெலாசிட்டிக்கும் எதுக்கும் தான் ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா v இஸ் ப்ரொபோர்ஷனல் டு x பவர் -1/2. ஓகே ஸோ அப்போ x பவர் -1/2 அப்படிங்கிறது வந்து கொஷினில் வந்து எனக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 1 இஸ் மை ஆன்சர், ரைட்? ஸோ இந்த சம் வந்து பயங்கர எக்ஸாஸ்டிவான சம். ஸோ இந்த சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். டீங்கிற டென்ஷனை வந்து 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கொசைன் தீட்டா சைன் தீட்டா அப்படிங்கிற நோஷன் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே கொசைன் சைன் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் தீட்டாவில் கொசைன் தீட்டாவை நம்ம அந்த ட்ரையாங்கில் வச்சு மேட்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம். சைன் தீட்டா வந்து மேட்ச் பண்ண முடியும்னு செக் பண்ணோம். அப்படியே நம்ம அந்த சைன் தீட்டாவை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஈக்குவேஷனில் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிலேஷன் வந்து கிடச்சிட்டே வந்துச்சு. அங்கே டென்ஷன் மட்டும் வேரியபிளாக திருப்பி நின்றுச்சு. ஆனால் டி கொசைன் தீட்டான்னு இருக்குல்ல, தீட்டா இஸ் ஸ்மால். அப்போ கொசைன் தீட்டா வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி அப்போ டி வந்து எம்ஜிஆர் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் எனக்கு எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் இப்போ நான் என்னால் க்யூக்கும் எக்ஸுக்கும் ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ க்யூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 3/2ன்னு எனக்கு வந்து கிடச்சிருச்சு, ஃபைன். இங்கே வந்து எனக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் சார்ஜ் டெசிபேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ dq/dt வந்து கான்ஸ்டன்ட். அப்போ டயத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எக்ஸை டயத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆப்வியஸாக எனக்கு வெலாசிட்டி வந்து கிடச்சிருச்சு. அப்போ வெலாசிட்டி எக்ஸை நான் ரிலேட் பண்ண போகிறேன். அப்போ வெலாசிட்டி எக்ஸை எனக்கு ரிலேட் பண்ணேன் அப்படின்னா ஐ காட் x பவர் -1/2ங்கிறது எனக்கு ஆன்சர் வந்துருந்துச்சு, ரைட்? ஸோ இதே கொஷனில் இப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரின்னா அப்படியே இதே மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஆக்சலரேஷன் அப்படின்னா திருப்பி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ரைட்? அப்போ திருப்பி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா கெட் தி ரிலேஷன் ஃபார் ஆக்சலரேஷன் ஆல்சோ, ரைட்? சரி தானே? இந்த சம் வந்து லென்த்தியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போ நெக்ஸ்ட்டு சம்மும் முன்னாடி பார்த்துருந்து அதே பேட்டர்ன் சம் மாதிரி தான், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ரைட்? என்னங்கிறது வந்து பார்க்கலாம். 2 pit balls carrying equal charges are suspended from a common point
பை ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், ரைட்? அதே மாதிரி மேலே நம்ம வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஈக்குவல் சார்ஜ்னால ரெண்டுமே தள்ளி வந்து நிற்குது, ரைட்? த ஈக்குலிபிரியம் செப்பரேஷன் பிட்வீன் தம் இஸ் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் அது ரெண்டுக்கும் நடுவில் ஈக்குலிபிரியம் ஆஃப் செப்பரேஷன் வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அங்கே வந்து சார்ஜ் டெசிபேட் ஆகிட்டே இருந்துச்சு, இந்த ஆர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்லாம் அங்கே நம்ம பார்த்துருந்தோம் தேர்ட் சம்மில். இந்த சம்மில் வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் அது ரெண்டுமே செக்ரிகேட் ஆகி நிற்குது. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர். சார்ஜ் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகே. Now the strings are tightly clamped at half of the height. ஸோ செகண்ட் சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, கிளாம்ப் பண்ணியிருக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து ஆறுன்னு இருக்க போது, இங்கே வந்து ஹாஃப் த ஹைட்டில் வந்து திருப்பி வந்து நம்ம ரீக்ளாம்ப் வந்து பண்ண போகிறோம், ரைட்? இந்த லென்த்தை பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, பட் ரீக்ளாம்ப் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் திருப்பி வந்து நம்ம வந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸில் திருப்பி நம்ம வந்து ரீக்ளாம்ப் பண்ண போகிறோம். அப்படி நம்ம ரீக்ளாம்ப் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிரும், y/2 half ஆயிரும், ரைட்? Now the strings are rigidly clamped at half the height. The equilibrium separation between the balls now become. அப்போ நம்ம ரீக்ளாம்ப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர் டேஷ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அப்போ நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் ஆர் டேஷ் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர். அப்போ வந்து இங்கே கொஷின் வந்து எல்லாமே ஆப்ஷன் வந்து எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் இருக்க போகுது, ரைட்? சரி தானே? அப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தா அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே நான் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே இருக்க போகிற இந்த காம்பனண்ட் வந்து இட் வில் பி லைக் டி கொசைன் தீட்டான்னு இருந்திருக்க போது. ஹாரிசான்டல் காம்பனண்ட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்னா டி சைன் தீட்டான்னு இருந்திருக்க போது. டவுன்வர்டில் இருக்க போகிற இது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், ஸோ திஸ் வில் பி லைக் எம்ஜி. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்க போகிற இந்த காம்பனண்ட் வந்து கே q ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ரைட்? இங்கே ஆறுனே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஃபைன். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ டி கொசைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு எம்ஜி, ரைட்டு? அடுத்ததில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், டி சைன் தீட்டா வந்து இட் வில் பி லைக் ஈக்குவல் டு கே q ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருந்திருக்கு, ரைட்? லாஸ்ட்டு சம்மில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜ் வந்து டெசிபேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ தீட்டா வந்து நம்ம ஸ்மால்னு கன்சிடர் பண்ணி சைன் தீட்டாவோட ஈக்குவேட் பண்ணோம். இங்கே நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ அந்த 2 கண்டிஷனையும் நான் மேட்ச் பண்ணுற மாதிரி நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து எனக்கு வந்து என்ன காம்பனண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, டேஞ்சன்ட் காம்பனண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்யும் ஆர் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி. அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா எனக்கு டேஞ்சன்ட் காம்பனண்ட் வந்து கிடைக்கும், ரைட்? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து டேஞ்சன்ட் தீட்டாக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், ரைட்? அப்போ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் சிச்சுவேஷன்லையும் நம்ம டேஞ்சன்ட் தீட்டாக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம், ரைட்? இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே சால்வ் பண்ணுறேன், சால்வ் பண்ணும்போது புரியும். ஃபைன். அப்போ டி வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். வேறு இங்கே வந்து எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ டேஞ்சன்ட் தீட்டா வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் யூ நீட் டு கெட் டேஞ்சன்ட் தீட்டா. எனக்கு வந்து கேக்யூ ஸ்கொயர் வந்து நியூமரேட்டரில் வந்திருக்கும், டினாமினேட்டரில் ஆர் ஸ்கொயர் எம்ஜின்னு வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும், ரைட்? ஸோ டேஞ்சன்ட் தீட்டா ஈக்குவல்ஸ் கேக்யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் எம்ஜி. ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த டேஞ்சன்ட் தீட்டாவை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளே உள்ள டேஞ்சன்ட் தீட்டாவோட நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். அப்போ மேட்ச் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும், ட்ரையாங்கிள்குள்ளே நான் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா டேஞ்சன்ட் தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் லைக் r/2. ஹைப்போட்டென்யூஸ் வந்து எனக்கு வந்து ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து இட் இஸ் லைக் y, r/2y, ரைட்? அதானே இங்கே வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த 2 காம்பனண்ட்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இது ரெண்டுமே சேம் டேஞ்சன்ட் தீட்டா தான். இங்கே நம்ம அப்ராக்சிமேஷன் எதுவுமே பண்ணலை. தேர்ஃபோர் ஸ்ட்ரைட் அவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ரெடி. அது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்து வந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 2y which is equal to kq ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் எம்ஜி. ஃபைன். ஸோ அப்போ ரெண்டாவது காம்பனண்ட் வந்து இதே மாதிரி தான் நம்ம திருப்பி போடணும், ரைட்? அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து போட்டுடலாம். ரெண்டாவது காம்பனண்ட்டில் சார்ஜ் எல்லாமே சேம் தான். ஆர் டேஷ் புது ஆர் டேஷ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கு. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு டேஞ்சன்ட் தீட்டா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்குன்னா கேக்யூ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போது. நியூ ஆர் டேஷ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். எம்ஜி எல்லாமே சேம் தானே. அப்போ q square divided by r dash square, right? Divided by r dash square mgன்னு வந்து வந்திருக்க போகுது. ஃபைன்.
ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா நியூ ஆர் டேஷ் வந்து வந்துருக்க போகுது. அப்போ ஆர் டேஷ் பை 2 அதே மாதிரி ஒய் பை 2 வந்துருக்க போகுது. ஃபைன். ஸோ யூ வில் ஹேவ் ஆர் டேஷ் டிவைடட் பை 2 அதே மாதிரி இன்னொரு ஒரு பேராமீட்டர் வந்து என்னென்னா y பை 2 வந்துருக்க போகுது. ரைட். அப்போ y டிவைடட் பை 2 வந்துருக்க போது அந்த 2 வந்து எனக்கு வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணியாச்சு. சேம் மார்க்கெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் டேஷ்க்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கெட் த ஃபைனல் ஆன்சர். ரைட். அப்போ இது கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கேக்யூ ஸ்கொயர் கேன்சல் அவுட் ஆயிரும். எம்ஜி வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். ரைட். இந்த சிச்சுவேஷனில் 2y வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். ஃபைன். இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோம். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஆரை வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ வில் கெட் இட். ரைட். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா 1 டிவைடட் பை ஆர் டிவைடட் பை 2 ஆர் டேஷ்னு எனக்கு வந்து வந்துருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இது டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போயிடும். தேர்ஃபோர் யூ ஹேவ் ஆர் டேஷ் ஸ்கொயர் ஓகே டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஃபைன். ஸோ அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இஃப் ஐ டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூல் ஹேவ் லைக் ஆர் கியூப் வந்து இங்கே வந்து இருந்திருக்கணும். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 2 ஆர் டேஷ் கியூப்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டேஷ் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர் டேஷ் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப் டிவைடட் பை 2. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூப் ரூட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடச்சிட போகுது. ஸோ ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 2. ஃபைன். ஸோ அப்போ ஆர் டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து எனக்கு வந்து ஆப்ஷனில் எங்கே வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆர் டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து இட் இஸ் லைக் ஆப்ஷன் 4. ரைட். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்னன்னா இட் இஸ் ஆப்ஷன் 4. ரைட். ஸோ நம்ம தேர்ட் கொஷின் கூட கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இது கம்பேர் வந்து ட்ரிக்கியாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் உள்ளே வந்து டேஞ்சன் தீட்டா எதை மேட்ச் பண்ண முடியும், சைன் தீட்டா மேட்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். கீழே வந்து எனக்கு வந்து கொசைன் தீட்டா வந்து நம்ம அப்படியே எம்ஜியோட மேட்ச் பண்ணோம். சைன் தீட்டா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேட்ச் பண்ணி ஒரு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து 2 ட்ரையாங்கிளே நம்ம வந்து ரிலேட் பண்ணும்போது டேஞ்சன் தீட்டா வச்சு ரிலேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே நம்ம டேஞ்சன் தீட்டாக்கு நம்ம ரிலேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரியே செகண்ட் கண்டிஷனுக்கு அதே ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணி காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபேக்டர் அவுட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவருக்கு ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது கெட் த ஆர் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ரைட். அது கிடச்சோட ஆப்ஷனோட மேட்ச் பண்ணி பார்த்தோம் விச் இஸ் லைக் ஆப்ஷன் 4. ரைட். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 positive ions each carrying a charge q are separated by a distance d. ரைட். அப்போ ரெண்டுலேயுமே சேம் சார்ஜ் இருக்குது. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து என்னென்னா இட் இஸ் d. if f is the force of repulsion between the ions, ஓகே. அப்போ ரெண்டுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் f. the number of electrons missing from each ion will be. அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட். அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது தெரியும்ல டோட்டல் சார்ஜுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் டைம்ஸ் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான். ரைட். அப்போ இங்கே நம்ம வந்து கியூக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக NE வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். NE வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மிஸ்ஸிங் வந்து கிடச்சிரும். ரைட். ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மிஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஐடியா. ரைட். ஸோ இது வந்து புரியணும். ரைட். தியரியிலே பார்த்தது தானே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கூலும்ஸ் லா யூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் F ஈக்குவல்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 1/4πε0 4πε0 மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. கேக்கு பதிலாக 4πε0 சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் கரெக்டாக வரும். தேர்ஃபோர் உனக்கு உள்ள வந்து 1/4πε0 Q1 Q2. ரைட். அப்போ இங்கே சார்ஜ் வந்து ரெண்டுமே வந்து சேம் சார்ஜ் தான். அப்போ Q2 வந்து நம்ம வந்து போட்டுடலாம் டிவைடட் பை R2. ரைட். ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை ஜஸ்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். கியூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கவே NE வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் 4πε0 F இன்ட்டு R2. ஆருக்கு பதிலாக வந்து D வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ D2 இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ரைட்.
which is equal to q square. அப்போ q square வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா n ஸ்கொயர் e ஸ்கொயர்னு என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எனக்கு என்னென்னா n தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா n ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் 4 pi epsilon naught f into d square divided by e square, right? அப்போ இதில் எங்கே வந்து மேட்ச் ஆக போகுது அப்படின்னா யூ ஹாவ் லைக் 4 pi epsilon naught f d square 4 pi epsilon naught f d square நியூமரேட்டரில் divided by e square, right? அப்போ n வந்து அண்டர் ரூட்டில் வந்து இது வந்து வரப்போகுது. therefore the answer for this question is option 3, right? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான். ரீஅரேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் பேஸ் பண்ண சம் மாதிரி என்னன்னு பார்க்கலாம். A charge Q is placed at the center of the line joining two equal charges capital Q, right? அப்போ 2 ஈக்குவல் சார்ஜ் இருக்க போது அது நம்ம வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் வந்து வச்சுருக்க போகிறோம். அதோட சென்டரில் வந்து ஸ்மால் சார்ஜ், இது வேறு ஏதோ ஒரு சார்ஜ் Q வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, the system of the 3 charges will be in equilibrium if Q is equal to, அப்போ ஸ்மால் q வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 சார்ஜஸ்மே it will be in equilibrium அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 2 கேபிட்டல் Q சார்ஜஸ் வந்து it is at a distance, some distance between them. ஓகே, நம்ம ஆறுனே கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, கேபிட்டல் கியூங்கிற சார்ஜ் வந்து இருக்க போது இந்த லைன் ஜாயின் பண்ணுறதுல இதோட சென்டரில் வந்து நம்ம எதை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா unknown சார்ஜ் which is like ஸ்மால் q. ஓகே, ஸோ சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்மால் q வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா it should be equal to r/2. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ். ஃபைன். ஸோ அப்போ இதோட கன்சிடரேஷன் வந்து என்ன அப்படின்னா the system of the 3 charges will be in equilibrium. அப்போ இந்த 3 சார்ஜுமே இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா it will be in equilibrium. ஸோ இனிஷியல் சிச்சுவேஷனில் இந்த நம்ம கியூங்கிற சார்ஜ் வந்து ப்ளேஸ் பண்ணாத போது எனக்கு இது ரெண்டுமே சேம் சார்ஜஸ். ஓகே, ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட். அப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே it will start repelling. அப்போ ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அன்னோன் சார்ஜ் கியூ வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 சார்ஜஸ்மே it is balanced அந்த மாதிரி. ஃபைன், சரி தானே? அப்போ உள்ளே நம்மளுக்கு வைக்க போகிற கியூங்கிற சார்ஜ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? சி, எந்த சார்ஜ் இங்கே ப்ளேஸ் பண்ணாலுமே இந்த சார்ஜ் வந்து ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்மால் கியூ வந்து r/2ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க போது, அதே மாதிரி இதுலேருந்து r/2ங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க போது. அப்போ இது எவ்வளோ தூரம் இதை ரிப்பல் பண்ணிச்சோ சேம் அமௌண்ட் தான் இதுவும் இது ரிப்பல் பண்ணியிருக்கணும். ஓகே, அதனால் ஸ்மால் கியூங்கிறது எப்போவுமே அது ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக சென்டர் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சார்ஜ் வச்சதுனால இந்த மொத்த சிஸ்டமே இட் ஹேஸ் டு பி அட் ரெஸ்ட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சார்ஜ் ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக தானே இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ள கேபிட்டல் கியூ சூஸ் பண்ணாலும் சரி, ரைட் சைடு உள்ள கேபிட்டல் கியூ சூஸ் பண்ணாலும் சரி, will end up with the same equation. The point is அந்த கேபிட்டல் கியூவோட சார்ஜ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கும், ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னா it should be equal to 0, ரைட்? அப்போ அது வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க கியூவோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the net force on this charge FQ வந்து it should be equal to 0, ரைட்? அப்போ இது மேலே உள்ள ஃபோர்ஸ் வந்து எதனால கிரியேட் ஆகியிருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க போகிற ஒரு சார்ஜ்னாலையும் கேபிட்டல் கியூனாலையும், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு எதுனா ஸ்மால் கியூனாலையும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணும் such that the answer will be like 0, ரைட்? அப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மால் கியூ என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ரைட்? அப்போ இங்கே எனக்கு வந்து என்னென்னா எஃப் நெட் வந்து it should be equal to 0, ரைட்? இந்த எஃப் நெட் வந்து எதோட நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த சிச்சுவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டாலும் சேம் ஆர்குமெண்ட் தான். அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா கே கேபிட்டல் கியூ, ரைட், ஸ்கொயர், ஏன்னா ரெண்டுமே கேபிட்டல் கியூ தான், டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வில் பி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா அப்படின்னா நம்ம வச்சுருக்க அன்னோன் டெஸ்ட் சார்ஜ், அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா கே கியூ கேபிட்டல் கியூ டிவைடட் பை ஆர். அதுக்கும் நம்மளோட சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா செகண்ட் பார்ட்டு. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு r/2, ரைட்? ஃபைன், r/2 த ஹோல் ஸ்கொயர், ஃபைன், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி தான் எனக்கு வந்து ரிலேஷன் வந்து கிடச்சிருந்துருக்கணும். இந்த பார்ட்டில் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ தட் எனக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா it should be equal to 0, ரைட்? அது 0 ஆகிற மாதிரி இது நம்ம ரெண்டையுமே செட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா I'll get this Q, ரைட்? Q என்ன அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து K Q டிவைடட் பை r/2, ஓகே, லைக் r square by 4 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ you'll have like r square into 4, okay, which is equal to negative k
q ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எனக்கு வந்து வந்திருக்க போகுது. இப்போ இதில் வந்து ஆர் ஸ்கொயர் இட் வில் கெட் கேன்சல்ட். அதே மாதிரி ஒரு q இட் வில் கெட் கேன்சல்ட். k வந்து இட் வில் கெட் கேன்சல்ட், ரைட்? அப்போ ஸ்மால் q ஈக்குவல்ஸ் மைனஸ் q பை 4. ஓகே, small letter q which is equal to negative capital Q divided by 4. Therefore, the answer for this question is actually option 1. ரைட்? இந்த சம்மில் வந்து டவுட் இருந்துருக்கூடாது. இது சிம்பிளான சம் தான். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சார்ஜை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அது வந்து இந்த சிச்சுவேஷனில் ஆப்வியஸாக அது வந்து மற்ற 2 சார்ஜையும் கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஸ்மாலராக தான் இருக்க போகுது. ஓகே, அந்த அன்னோன் ஸ்மால் சார்ஜ் வந்து நம்ம வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால் மொத்த சிஸ்டமே இட் இஸ் இன் ஈக்விலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். அப்போ ஆப்வியஸாக நம்ம ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு அன்னோன் பெரிய சார்ஜ் எடுத்துக்க வேண்டியதான், which is like capital Q. எடுத்துகிட்டு அது மேலே F net should be 0. அப்போ ஒரு இது வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று பேலன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அன்னோன் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஃபைன். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். 7th சம் வந்து an electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field, okay, E. ரைட்? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மேலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கீழே வந்து ஃபால் ஆக போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் செட் அப்வர்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்வர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் வந்து எப்படி இருந்திருக்கணும்? கீழே வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கணும், மேலே நெகட்டிவாக இருந்திருக்கணும், ரைட்? எலக்ட்ரான் வந்து மேலேருந்து கீழே வந்து விழுக போகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபேவரபுளாக இருக்க போகுது. அப்போ கீழே வந்து எனக்கு வந்து எனக்கு என்னென்னா எலக்ட்ரான் வந்து பிடிச்சி புல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்? That is what they have given here. An electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field E, right? அப்போ first statement is done. Second statement வந்து the direction of electric field is now reversed keeping the magnitude same. அப்போ வந்து next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா electric field direction வந்து reverse பண்ணிட்டோம். Keeping the magnitude same. A proton is allowed to fall from rest in it through the same vertical distance h. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபால் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணோம். அடுத்த கண்டிஷனில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ரோட்டான் வந்து மேலேருந்து விழுகிற மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். பட் தி திங் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே அப்வர்ட்ஸ் இருந்தது, இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் வந்து இருக்க போகுது. பட் இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ப்ரோட்டான் வந்து விழுக போகுது. தேர்ஃபோர் இதுவுமே இப்போ ஃபேவரபுளாக தான் இருக்கும். மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ்னு இருக்க போகுது. தேர்ஃபோர் இந்த சிச்சுவேஷன்லையும் எனக்கு இந்த ப்ரோட்டான் ஃபால் வந்து ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது. ஸோ அது ஆக்சலரேட் ஆகிட்டே வரும். ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே எனக்கு வந்து எலக்ட்ரான் ஆல்சோ கெட்ஸ் ஆக்சலரேட்டட். அதே மாதிரி ப்ரோட்டானும் ரெண்டாவது சிச்சுவேஷனில் ஆக்சலரேட் தான் அது. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டைம் ஆஃப் ஃபால் of the electron in comparison to the time of fall of the proton is, right? அப்போ வந்து ஃபால் ஆஃப் ஆன எலக்ட்ரானோட டயத்தையும் நம்ம வந்து டைம் ஃபால் ஆஃப் த ப்ரோட்டானையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அங்கே வந்து டிட்டர்மைன் பண்ணணும், சரி தானே? ஸோ இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே இட் இஸ் லைக் ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, ஸோ ப்ரோட்டானும் இட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட், அதே மாதிரி எலக்ட்ரானும் இட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து இந்த சிச்சுவேஷனில் 0, ரைட்? ஸோ அப்போ இந்த கன்சிடரேஷனில் நான் வந்து எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சிச்சுவேஷன் பார்த்தாலே தெரியுது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எதனாலும் யூஸ் பண்ண முடியும். S = ut + ½ at² இல்லைனா v² - u² = 2as. அந்த ஃபார்முலா எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போதே தெரியுது ஹைட்டை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் 2 ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹைட்டையும் ரிலேட் பண்ணுது, டைத்தையும் ரிலேட் பண்ணுது. அதனால நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், which is S = ut + ½ at². ஓகே, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எனிவே அந்த இதில் வந்து எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும், ரைட்? அப்போ ஆக்சலரேஷன் தெரியணும் அப்படின்னா ஜென்ரலாக ஆக்சலரேஷனுக்கு வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் ma. இந்த சிச்சுவேஷனில் எது வந்து அந்த பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே இருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபேவரபுளாக தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை க்யூன்னு வந்து இருக்கணும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம்ஸ் தட் சார்ஜ். ஓகே, அப்போ இங்கே சார்ஜுங்கிறது என்னென்னா 1 ப்ரோட்டான் இல்லை 1 எலக்ட்ரான். அப்போ அதை ஈனே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, புரியணும். அப்போ ma will be equal to charge of 1 proton or electron times the electric field, ரைட்? அதான் நான் வந்து எழுதியிருக்கேன், ரைட்? இப்போ வந்து ஆக்சலரேஷனுங்கிறது எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் will be equal to e divided by m. இப்போ ஆக்சலரேஷன் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் S = ut + ½ at², ரைட்? இதில் வந்து எனக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி u வந்து it will be equal to 0, ரைட்? தட் இஸ் டன்.
ஃபைன். அப்புறம் வந்து ஆக்ஸலரேஷன் பதிலாக மேலே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். டைம் டீயை தான் நான் இங்கே வந்து கம்பேர் பண்ணணும், ரைட்? அப்போ ஹைட் வந்து எனக்கு வந்து சேம் தான். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போடுறோம் அப்படின்னா ஹைட் h ஈக்குவல்ஸ் half. Instead of acceleration you will have like e divided by m t square, ரைட்? இங்கே நான் எதை ரெண்டை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா டயத்தை தான் ரிலேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு த மாஸ். ஓகே, சார்ஜ் வந்து புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் சார்ஜ் தான் இருக்க போகுது. அப்போ கேபிட்டல் இ சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஹைட் எல்லாமே கரெக்டு, எல்லாமே சேம். எது மட்டும்தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா டைம் வந்து எப்படி ரிலேட் ஆக போகுது வித் ரெஸ்பெக்ட் டு த மாஸ் அப்படிங்கிறத நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். அப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும்? இட் வில் பி லைக் t which is proportional to, மொத்தம் எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, t is proportional to root of mன்னு வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். அப்போ டைம் வந்து இட் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். அப்போ மாஸ் நிறையா இருந்தால் டைம் வந்து அதிகமாக இருக்க போகுது, மாஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டைம் வந்து கம்மியாக இருக்க போகுது, ரைட்? ஃபைன். ஸோ அப்போ மேலே என்ன கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா the time of fall of the electron in comparison to the time of fall of the proton. அப்போ time of fall of electron will be smaller in comparison to the time of fall of proton, right? ஏன்னா எலக்ட்ரானோட மாஸ் வந்து கம்மி, அப்போ அது வந்து எனக்கு எப்படின்னா சீக்கிரம் வந்து கீழே வந்து சேர்ந்துடும். அதனால் it will be less when compared to the time of fall of proton, right? Therefore the answer for this question is option 1, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். இந்த சம்மும் சிம்பிளாக கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண சம் தான். என்னென்னு பார்க்கலாம். A toy car with charge Q moves on a frictionless horizontal plane surface under the influence of a uniform electric field capital E. ஓகே, ஸோ அப்போ இங்கேயுமே நம்ம வந்து என்னென்னா ஒரு டாய் கார் தான் எடுத்துக்க போகிறோம். அது மேலே வந்து நம்ம வந்து ஒரு சார்ஜ் கியூ வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். அதில் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏன்னா அதில் வந்து சார்ஜ் இருக்குது, அதனால இன்ஃப்ளூன்ஸால் அது வந்து மூவ் ஆக போகுது. ஃபைன். டியூ டு த ஃபோர்ஸ் QE, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, கார் மேலே சார்ஜ் இருக்குது, அதனால டியூ டு த ஃபோர்ஸ் QE ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. த வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம், அந்த கார் மேலே வெலாசிட்டி வந்து இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to 6 மீட்டர்/செகண்ட் இன் 1 செகண்ட் டியூரேஷன். ஒரு செகண்டில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி வந்து 0 to 6 மீட்டர்/செகண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஃபைன், ரைட்டு. அட் தட் இன்ஸ்டன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு இஸ் ரிவர்ஸ். ஓகே, உடனே அதே ஃபீல்டு வந்து அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். த கார் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார் 2 more seconds அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்டு. அப்போ அதே ஃபீல்டு சேம் தான், சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டை டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணிட்டோம் ஒரு செகண்டுக்கு அப்புறம். அப்போ அதே இன்ஃப்ளூயன்ஸில் எனக்கு திருப்பி வந்து 2 செகண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னுச்சுன்னா அதுக்கு மேலே அது ரிவர்ஸில் போயிட்டே இருக்க போகுது. பட் 2 செகண்ட்ஸ், நெக்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் நான் வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணோம், ரைட்? for 2 more seconds under the influence of this field, right? இதில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the average velocity and the average speed of the toy car between 0 to 3 seconds are respectively. அப்போ 0லேருந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் என்னங்கிறது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கும்போது டோட்டல் அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, அந்த பாத் லென்த்தையும் நான் டைத்தையும் டிவைட் பண்ண போகிறேன் மொத்தமாக. அதே இது ஸ்பீட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் டிவைடட் பை டைம் நம்ம வந்து போட போகிறோம். கரெக்டு தானே? ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து என்னென்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண சம் தான். ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து 0 to 1 செகண்டுக்கு வந்து எனக்கு எவ்வளோ தூரம் போக போகுது. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 0 to 1 செகண்டுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியணும், ரைட்? இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து தெரியணும், அந்த லென்த்து தான் எனக்கு தெரியணும். அதை வச்சு தான் நான் டயத்தால் டிவைட் பண்ணி வெலாசிட்டியும் அதே மாதிரி ஸ்பீடும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டில் ஒரு வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸலரேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் லைக் 0லேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து 6ஆக வந்து மாறி இருக்கு. அப்போ ஆக்ஸலரேஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆக்ஸலரேஷன் A ஈக்குவல்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி which is like 6 minus initial velocity 0 divided by the time interval which is like 1. அப்போ acceleration will be equal to 6 meter/second². அப்போ acceleration என்ன அப்படின்னா it was equal to 6 meter/second² அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வலுக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சேம் வே டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட்? அப்போ டிஸ்டன்ஸ் S ஈக்குவல்ஸ் UT + ½ AT². U வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 விட்டுற வேண்டியதான். ½ A ஆக்ஸலரேஷனுக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 6T². டைத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட்னால இட்ஸ் கோயிங் டு பி 1² which is equal to 3 meters. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்டில் வந்து அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் வில் பி ஏபிள் டு ட்ராவல் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 meters வந்து முன்னாடி வந்து போயிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதே ஃபீல்டில் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம்.
ரிவர்ஸ் பண்ணிவிட்டு 2 more செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஸ்டடி பண்ண போகிறேன், ரைட்? அப்போ 2 more செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் அடுத்த ஒரு செகண்ட் விச் மீன்ஸ் லைக் 1 to 2 அடுத்த இன்டர்வல் நான் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? இது வந்து 0 to 1க்கு வந்து மேலே உள்ளது. ஸோ அடுத்த இன்டர்வல் வந்து நான் வந்து எதுக்கு வந்து கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 to 2. அப்போ இது S1 நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1 to 2 வந்து S2. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இருந்திருக்கு. அப்போ ut + ½ at ஸ்கொயர் தானே. இனிஷியல் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 6. அடுத்த 1 செகண்ட் விச் இஸ் லைக் 1. ஓகே, 6 × 1. அதுக்கப்புறம் ப்ளஸ் ½ ஆக்சலரேஷன் ஏ வந்து இட் காட் ரிவர்ஸ், ரைட்? அப்போ +6 வந்து எனக்கு வந்து என்ன மாறிடும் அப்படின்னா -6 t ஸ்கொயர் வந்து இட் பிகம்ஸ் 1 ஸ்கொயர், ரைட்? அப்போ இதோட இது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும்னா இட் வில் பி லைக் 6 - 3, ரைட்? அப்போ 6 - 3 வந்து அகெயின் தட் வில் பி லைக் 3 meters, ஃபைன். ஸோ இது வந்து அதே சிமிலர் அனலாக சிச்சுவேஷன் தான். அப்போ அடுத்ததில் வந்து எனக்கு வந்து 0, 1, 2 அதே இதில் வந்து போகுது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடு கெயின் பண்ணியிருக்கோ அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதே அடுத்த 1 செகண்டில் அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு வெலாசிட்டி வந்து இட் பிகம் 0, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அகெயின் இட் ஹேட் ட்ராவல்ட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 meter, ரைட்? செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு 3 meters வந்து எக்ஸ்ட்ரா வந்து முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து அந்த காரோட டேரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். ரிவர்ஸ் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்கணும்? அப்போ அடுத்த செகண்ட் வந்து 0 to 1க்கு வந்து ஃபார்வர்ட், அதே மாதிரி 1 to 2 அந்த வெலாசிட்டி வச்சுட்டே ஃபார்வர்டு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகப்போகுது? சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்படியே ரிவர்ஸ் வந்து வரப்போகுது, ரைட்? அப்போ அடுத்த சிச்சுவேஷனில் எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்கணும், ஆனால் ஆக்சலரேஷன் வந்து இட் வில் பி நெகட்டிவ், ரைட்? அப்போ நெகட்டிவ்ல இருக்குன்னா முன்னாடி போன கார் அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரி இருந்திருக்க போகுது. ஸோ அடுத்த இது வந்து அதே மாதிரி 0 போட்டிருந்தோம் அப்படின்னா -3 meters வந்து எனக்கு வந்து வரும். இங்கே நெகட்டிவ் சைன் வர மாதிரி இருந்திருக்கணும். ஸோ அடுத்த லென்த் வந்து எப்படி ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா இட் ஜஸ்ட் கம்ஸ் பேக்வேர்ட்ஸ், ரைட்? அதே 3 meter வந்து எனக்கு வந்து பேக்வேர்டில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எது கவர் ஆகியிருந்திருக்கும் அப்படின்னா 3 seconds வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும், ரைட்? ஸோ இது டயக்ராம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும். நான் வரைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்டில் 3 meters ஃபார்வர்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அடுத்து 1 to 2 செகண்டில் அது என்ன ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, பட் இட் ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட், முன்னாடியே போயிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ டோட்டலாக 6 meters முன்னாடி மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு 3 meters ரிவர்ஸில் வந்து வரப்போகுது, ஃபைன். ஸோ அது வந்து தேர்ட் செகண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக 3 secondsல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஓகே. அப்போ நம்ம வந்து ஸ்பீடு சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் 9 meters வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா 9 meters வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. டைம் டேக்கன் வந்து 3, ஓகே. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 3 meter/second, ஓகே, ஃபைனு. அடுத்தது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட். அப்போ வந்து 3 meters தான் இங்கே வந்து கன்சிடரேஷன் வரும் ஃபார் த பாத் லென்த். புரியணும் என்ன சொல்கிறேன்னு. ஸோ 3 meter divided by 3 seconds which will be like 1 meter/second, ரைட்? அப்போ வெலாசிட்டி தான் எப்போவுமே கம்மியாக இருக்க போகுது. ஸோ கொஷினில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி கூட கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி லைக் 1 meter/second. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் வில் பி லைக் 3 meter/second, ரைட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆப்ஷன் 2, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருந்திருக்கக்கூடாது. யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ் ஒன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிள் சம் தான், லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A square surface of side L meter in the plane of the paper. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ் இருக்குது, அதோட சைடு வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் L meter. அது வந்து நம்ம வந்து ஒரு பிளேன் மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஓகே, இட் இஸ் அ 2-dimensional திங், ரைட்? சர்ஃபேஸ் தானே. இட் இஸ் இன் த பிளேன் ஆஃப் த பேப்பர் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே. ஸோ அப்போ இந்த பிளேன் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே இருக்குது. ஆக்டிங் அலாங் த சேம் பிளேன் அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல் சைட் ஆஃப் த ஸ்கொயர் அஸ் ஷோன் இன் த ஃபிகர், ரைட்? ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்க்ளினேஷனில் அந்த ஹரிசான்டல் சர்ஃபேஸுக்கு கன்சிடர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் அட் அன் இன்க்ளினேஷன் தீட்டா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே. as shown in the figure, the electric flux linked to the surface in units. அப்போ வந்து இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே லிங்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அது வந்து யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து மெஷர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ ஜென்ரலாக ஃப்ளக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 5 =
இன்டெக்ரல் ஆஃப் வெக்டர் இ டாட் டிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம், ரைட்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளோட அந்த சர்ஃபேஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி அலைன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் நம்ம அந்த சர்ஃபேஸ் வெக்டாரும் அலைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னோட சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும், ரைட்? அப்போ தான் அந்த சர்ஃபேஸ் வெக்டார் வந்து பேரலாக இருக்கும், ரைட்? ஸோ நம்ம தியரியில் பார்த்தது தான். ஸோ இங்கே வந்து புரியணும். இந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்னோட 3 டைமென்ஷனலாக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக தான் என்னோட சர்ஃபேஸ் வெக்டார் வந்து இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேனில் இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலராக என்னோட சர்ஃபேஸ் வெக்டார் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ தீட்டா வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, ரைட்? அப்போ தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னா கொசைன் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து கொசைன் தீட்டா தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ கொசைன் தீட்டா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கொசைன் 90 டிகிரி வில் பி 0, ரைட்? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த சர்ஃபேஸும் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் தான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தட் சர்ஃபேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே வந்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது, ரைட்? அப்போ பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட ஐடியா, ரைட்? ஸோ தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். therefore the answer for this question is obviously 0, ரைட்? இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது. அது சம் போகலாம். இந்த சம்மும் முன்னாடி பார்த்துருந்தா அதே பேட்டர்ன் சம் தான். a square surface of side L meters fine in the plane of the paper, ரைட்டு? ஸோ அதே plane of the paperலேயே இருக்குது. A uniform electric field E also in the plane of the paper is limited to only the lower half of the square, right? போன தடவை அது certain inclination கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே plane of the paperல lower halfல மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The electric flux in SI units associated with the surfaces. அப்போ அந்த சர்ஃபேஸில் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதே பிளேன் ஆஃப் த பேப்பர் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா the electric flux is obviously 0. therefore the answer for this one is also 0, ரைட்? முன்னாடி பார்த்தா அதே சம் தான், புரியணும். அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து டைபோல் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 point charges plus q minus 2q and plus q, ரைட்? ஒரு 3 சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆர் placed at the points. என்னென்ன பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அதோட ரெக்வயர்ட் பொசிஷன் வந்து ஒரு 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? அது என்னென்னு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணும்போது புரியும், ரெஸ்பெக்டிவ்லி, ரைட்டு? The magnitude and direction of the electric dipole moment vector of this charge assembly is. அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா magnitude and direction of electric dipole moment vector of the charge assembly. அந்த மொத்த அசம்பிளியோட டைபோல் மூமெண்ட் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டைபோல் மூமெண்ட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும், ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். இது வந்து அதர் வே ரவுண்ட், ஓகே? சரி, அப்போ இங்கே வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்க போகுது, ப்ளஸ் கியூ வந்து எனக்கு எங்கே இருக்க போகுதுன்னா ஒய் வந்து இட் இஸ் அட் ஏ, எக்ஸ்லையும் இசட்லையும் 0. இசட் வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் 0 தான். அப்போ இசட் ஆக்சிஸ் இஸ் நாட் நீடட், ஜஸ்ட் XY ஆக்சிஸ் மட்டும் போட்டுரும். அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு இருக்க போகிற சார்ஜ் வந்து என்னென்னா ப்ளஸ் கியூ வந்து ஒயில் வந்து ஏ இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வந்து இங்கே இருக்குது, ரைட்? ஸோ திஸ் இஸ் லைக் ப்ளஸ் கியூ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுனா இட் வாஸ் ஈக்குவல் டு ஏ. சரி, அடுத்த சார்ஜ் வந்து -2q வந்து எங்கே இருக்குது அப்படின்னா -2q வந்து ஆரிஜினில் இருக்குது, எல்லாமே 0 தான். therefore -2q is at origin, ஓகே? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஆரிஜினில் இருக்குது, ஓகே? தேர்டு சார்ஜ் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்குன்னா ப்ளஸ் q, தேர்டு சார்ஜ் வந்து x வந்து a, மற்ற ரெண்டும் 0. அப்போ வந்து x ஆக்சிஸில் ஏங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க போது which means at this point, ஓகே? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா சார்ஜையும் நம்ம வந்து போட்டோம். இந்த மொத்த அசம்பிளியோட நான் எது ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டைபோல் மொமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும்? P ஈக்குவல்ஸ் 2qd, ரைட்? ஸோ டைபோல் அப்படின்னா ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் வந்து சேம் மேக்னிடியூடில் இருக்க போகிற ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் வந்து இஃப் இட் இஸ் செப்பரேட்டட் பை சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2d, அதை தான் நம்ம டைபோல்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா q2d, ரைட்? அப்போ க்யூங்கிறது வந்து சார்ஜ் ஆஃப் தட் திங், ஓகே? என்ன சார்ஜ் இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் 2d அப்படிங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், ரைட்? இங்கே வந்து நம்ம எப்படி அப்படின்னா அந்த டேரக்ஷன் வந்து எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இட் வில் ஆல்வேஸ் பி ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போகுது, ஃபைன்? ஸோ அப்போ இங்கே 2d அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான், ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்னென்னா 2dங்கிறது தான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்க a, ரைட்? அந்த ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2dன்னு கொடுக்கல, தட் இஸ் ஈக்குவல் டு a, ரைட்? அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு சார்ஜுக்குள்ள டைபோல் மொமெண்ட் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு q டைம்ஸ் a, ரைட்? இங்கே வந்து எனக்கு வந்து -2q இருக்குது. அப்போ ஒரு
q வந்து நெகட்டிவ் q வந்து ஒரு சார்ஜுக்குரியது ப்ளஸ் q-க்குரியது. அதே மாதிரி இன்னொரு மைனஸ் q வந்து வெர்டிகலாக இருக்க போகிற இந்த ப்ளஸ் q-க்குரியது. அதனால தான் this seems to be like -2q. ஓகே, ஆனால் இது ரெண்டுமே மொத்தமாக சேர்ந்துருந்தது வந்து ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட்டாக இழுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு வந்து -2q வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ரைட், அந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ கீழே இருக்க போகிற எக்ஸாக்சிஸில் இருக்க போகிற மாலிக்யூலோட டைபோல் எக்ஸாக்சிஸில் இருக்க போகிற அந்த ரெண்டு ஆட்டத்தோட டைபோல் மூமெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் QA. ரைட், அதே மாதிரி இதுக்கும் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா QA. இதோட டேரக்ஷன் வந்து எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷனில் ப்ளஸ் I கேப் அப்படின்னா இதோட டேரக்ஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், J கேப்பாக இருந்திருக்கணும். ரைட், அப்போ I கேப் J கேப் ரெண்டுமே வந்து இட் இஸ் லைக் perpendicular to each other. அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் வந்து எப்படி இருந்திருக்கணும்னா ஆப்வியஸாக அதோட வெக்டர் அடிஷனுக்கு வந்து ஈக்குவலாக வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். ரைட், ஸோ அப்போ வெக்டர் அடிஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ரிசல்டன்ட் வெக்டர் வந்து எப்படி இருந்திருக்கணும், நார்மல் வெக்டர் அடிஷன் தான். அது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் மாதிரி. ரைட், ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து இங்கே வந்து எக்ஸில் வந்து இருக்குது, இன்னொரு காம்பனண்ட் வந்து ஒய் வந்து இருக்க போது. அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் வந்து என்னென்னா இட் வில் பி ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர். அப்போ இங்கே சைட் ஸ்கொயர் வந்து QA ஸ்கொயரு ப்ளஸ் QA த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் QA த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் அண்டர் ரூட். எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா P ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் QA த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் QA த ஹோல் ஸ்கொயர்னு வந்து இருந்திருக்கணும். ரைட், அப்போ இது வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 2Q ஸ்கொயர் A ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து இருக்க போகுது அண்ட் இட்ஸ் அண்டர் ரூட். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ரூட் 2QAன்னு வந்து எனக்கு வந்து இருக்க போகுது. ரைட், ஸோ இங்கே வந்து நான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தர்ஃபோர் மேக்னிடியூட் வில் பி ஈக்குவல் டு ரூட் 2QA. ரைட், அப்போ இந்த ஆப்ஷன் வந்து வராது, செகண்ட் ஒன் வந்து வராது, 1 3 4 வந்து எனக்கு வந்து வரணும். ரைட், ஸோ அதோட டேரக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும், ஸோ ரிசல்டன்ட் வெக்டாருங்கிறது ஆப்வியஸாக இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த டைரெக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ இதோட டைரெக்ஷன் வந்து இட் வில் பி லைக் A, A, 0. ரைட், ஸோ இதோட ரிசல்டன்ட் வெக்டரோட ஆரிஜின் வந்து இட் ஷுட் பி 0 0 0. ரைட், அதே மாதிரி அதோட ஃபைனல் பாயிண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா A 0. ரைட், இது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் கிடையாது, இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அதுவுமே எப்படி இருந்திருக்கணும், ஸோ ஆரிஜின் வந்து இட் ஷுட் பி லைக் 0. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆரிஜினில் இருக்க போகுது, அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து இட் ஷுட் பி லைக் A, 0. Right, therefore the answer for this question is option 1. ரைட், இந்த சம்லாம் ஈஸியான சம் தான், லாஜிக் பேஸ் பண்ண சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். An electric dipole is placed at an angle 30 degree, okay, with an electric field intensity, electric field வந்து கொடுத்துருக்காங்க 2 × 10⁵, okay. It experience torque equal to 4 Newton meter. அப்போ அது மேலே வந்து ஒரு டார்க் வந்து ஆக்ட் ஆகுது, டவ் வந்து கொடுத்துருக்காங்க. The charge on the dipole, அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். if the dipole length is 2 cm. ரைட், ஓகே, ஸோ அப்போ இது மட்டும் தான் SI யூனிட்ஸில் இல்லை, அப்போ சென்டிமீட்டர் மீட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ரைட், ஓகே, அப்போ டார்க்குக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா வந்து எனக்கு எந்த தெரிஞ்சிருந்துருக்கணும், டவ் ஈக்குவல்ஸ் வெக்டார் P கிராஸ் வெக்டார் E நம்ம வந்து எழுதுவோம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா PE sin θ. ரைட், இங்கே தீட்டா வந்து எனக்கு வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 × 10⁵, அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து டைபோல் மொமெண்ட் வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா சார்ஜ் Q × Lன்னு சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே எல்லுங்கிறதுக்கு வந்து 2 cm மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். Q தான் நான் என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டவ் வந்து எனக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 4. ஸோ அப்போ எல்லா டேட்டாவுமே எனக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணேன்னா எனக்கு இந்த Q. ரைட், அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து டார்க்குக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 4 which is equal to Q, சார்ஜ் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு நடுவில் உள்ள லென்த்து, ரெண்டுக்கு நடுவில் உள்ள லென்த் வந்து எவ்வளோனா இட் இஸ் லைக் 2 cm. அப்போ 2 cm வந்து 2 × 10⁻² மீட்டர். ஓகே, அப்போ QL வந்து இட் இஸ் டன். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 2 × 10⁵ sin 30 டிகிரி. ரைட், அப்போ sin 30 டிகிரி அப்படிங்கிறது வந்து இட் வில் பி லைக் 1/2. ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே தெரியுது, ஜஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ரைட், சரியா, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் 2 இட் வில் கெட் கேன்சல், ஃபைன். அதுக்கப்புறம் 10⁻²வும் இதுவும் 10⁻³ வந்து இது வந்து மாறிடும். அப்போ யூ வில் ஹேவ் லைக் 2 × 10⁻³. ரைட், அப்போ 4 which is equal to Q × 2 × 10⁻³. ரைட், இன்னொரு 2 கேன்சல் அவுட் ஆயிரும்ல.
ஸோ இதுவும் 2, இதுவும் ஒரு 2, ரைட்? அப்போ Q வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா Q ஷுட் பி ஈக்குவல் டு 2 into 10 power minus 3, ரைட்? கூலும். அப்போ 2 into 10 power minus 3 கூலும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் 2 milli கூலும். ஃபைன். therefore the answer for this one is option 2, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம், விச் இஸ் த ஃபைனல் ஒன். இந்த சம் வந்து அப்படியே நம்ம ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளான சம் தான். என்னென்னு பார்க்கலாம். a dipole of dipole moment vector p is placed in uniform electric field capital E, then torque acting on it is given by. அப்போ அது மேலே ஆக்ட் ஆகிற டார்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? therefore tau equals vector p cross vector E. the answer is option 2, ரைட்? சரி தானே? இந்த சம்லலாம் டவுட் இருக்கக்கூடாது. ஃபைன். ஸோ இந்த செஷனில் நம்ம எது பேஸ் பண்ண சம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கூலும்ஸ்லாம் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம், ரைட்? அது வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாகவும் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான சால்விங்லாம் எப்படி எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைபோல் பேஸ் பண்ண ஓரளவுக்கு சிம்பிளான சம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம், ரைட்? ஃபைன். ஸோ இந்த பார்ட்டில் எதுவுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் வில் டூ ரெஸ்ட் சம்ஸ், ஓகே? ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாமே இந்த டைபோல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக வரப்போகிற சம்ஸ், காஷியன்லாம் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே வில் டூ இட் in the next session, okay? With this the video gets completed. Bye.